நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரகாந்தாய திரியக்னிகாலாய கால அக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற டிசம்பர் மாத பலன். டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாசம் 12 ராசியாளர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான், தயவு செய்து பொதுவான பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகமும் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். இப்ப குரு சுக்கிரன் ஜோதிட சேனலை பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும், அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏதாவது நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும், அதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு, ஒரே விசேஷம் தான், வேற எதையுமே நான் சொல்ல விரும்பல. திரு அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது, உண்ணாமலையாரை வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம். நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள்லாம் விலகுங்கிறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க. எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாருமே கலந்துகிட்டு உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவரு குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிருங்க. சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. சிவமோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா. இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது. அதாவது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும். இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரமாகறாங்க. இது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பாருங்க இதுல வரை நீசமா இருந்தார். உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம். மருத்துவம், ஜோதிடம், நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரப்பட்டா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 12 ராசியாளர்கள் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். இதுலயுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க, ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நல்ல அறிவாற்றல் இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல அறிவாற்றல் இருக்கும். என்ன ஒரு விஷயத்துல முடிவு பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க. இதுதான் ரிஷபத்துடைய பொதுவான குணமே. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானம், தன்னம்பிக்கை இது எல்லாமே ரிஷபராசிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பா உண்டு. கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க. நிறைய கற்பனை திறன் இவங்க மாதிரி யாருமே கற்பனையை பண்ணக்கூடாது. கற்பனை இவங்க மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. ஒரு பொறுமையான குணமும் இருக்கும், ஆனா ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான பிரச்சனையான அந்த ரிஷபராசிக்காக தான்.
அவளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த டிசம்பர் மாசம் பேசுறோம்னா உங்களுக்கு என்ன கிரகம் திசாபதி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்க ராசி ரிஷப ராசியை இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம். பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்னம் முடி கணக்கெடுவாங்க. நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனாம் தேதிக்கு அப்புறம் நல்ல பலன் நடக்கும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நல்ல பலனை கொடுக்கும், இது கொடுக்காது எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அங்கே நல்லா இருந்தா தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் நல்லா இருக்கும். ஏன்னா இது தினசோறும் சுத்தி வந்த கிரக மையமா வச்சுதான் நம்ம பலன் கொடுக்கணும். அப்ப ஜாதகத்துல நம்ம என்ன வர வாங்கியிருக்கோம், நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம் பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது யோகமான கிரகமா இருந்தா யோகமான பலனா கண்டிப்பா அது கொடுத்தே தீரும், அதை மாத்தவே முடியாதுங்க. எது பலவீனமான கிரகம் வேலை செய்யுதோ அது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். பரிகாரங்கிறது என்ன, பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதான் பரிகாரம். ஏன்னா ஒரு பொது பலன் நான் எல்லா வீடியும் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க ஜாதக திசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா எடுங்க, துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்ப இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறோம், இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது பார்த்தா உங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய புதனும் சேர்ந்து விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சந்த மகர ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பயிற்சியாகி 8ஆம் பாவத்துக்கு பயிற்சியாரு. எப்பன்னா டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இதுல 2 கிரகம் வக்ரமாகுது பாத்துக்குங்க. இப்ப இன்னும் மெயினா செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாகிறாரு. நீசம் பெற்ற 3ஆம் இடத்துல நீசம் பெற்ற செவ்வாய் வக்ரமாகுது. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கிரகம் வந்து நீசமாய் வக்ரமாகனா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். 100க்கு 200% பலனை கொடுக்கும் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வக்ரமா ஆகிறார். மற்ற எல்லா கிரகம் அதே அமைப்புலதான் இருக்கும். பொதுவா பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருந்தால் இப்ப 9ஆம் இடத்துக்கு போறது மிக சிறப்பு. ஏன்னா இங்க நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே ரிஷபராசி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு யோகமா தான் வருது தவிர இங்க கெடுதலான பலன் கண்டிப்பா இல்லை. டைமிங் நல்லா இருக்குது, கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா நல்ல டைம் ஆரம்பிச்சு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதையில என்ன வெற்றி பாதை, சிங்கமான பாதை, சிறப்பான பாதை. இந்த மாசம் டிசம்பர் மாசம் எல்லாமே யோகமா காட்டுது, பலவீனமே கிடையாதுங்க. கரெக்டா பிளான் பண்ணுங்க, கரெக்டா ஜெயிக்கலாம். எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் வரும். டிசம்பர் மாசம் மட்டும் உங்களுக்கு நல்ல யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. ரிஷபராசி கேட்டா சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதகத்துல திசாபுதி சரியில்லாத அனைவருக்கும் சொல்றேன், கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு அடித்தடி ஏதாச்சும் ஒரு கலக்காங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. பண பிரச்சனை ரொம்ப இருந்திருக்கும், குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்திருக்கும், தந்தைகிட்ட ஒரு மன வருத்தங்கள், தாயுடைய மன வருத்தங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு விரைய செலவுகள், குடும்ப ரீதியில எல்லாமே நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல, கவர்மெண்ட் மூலமாக நிறைய தடைகள் வந்துச்சு, நிறைய ஒரு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள், தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமான தன்மைகள், நிறைய விஷயத்த நம்ம ரிஷபராசிக்கு அடிக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்துருங்க. இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம்னா இனிமேதான் வேலை செய்யும், இனிமேதான் டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க வக்ரமான ஒரு லாபத்தை குறைச்சு பிடிச்சு, வருமானத்தை குறைச்சு பிடிச்சு, அது மாதிரி அமைப்புல நிறைய பேரு ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்க. என்னை பொறுத்த இந்த மாத கோள்களை பார்க்கும்போது இனிமேல் டைமிங் நல்லா இருக்கு, கரெக்டா ஜெயிக்கலாம். கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். எல்லாமே வெற்றி ஆகும். ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரான நேரம் இந்த டிசம்பர் மாசம். நான் டிசம்பர் மாசம் என்னை பொறுத்தவரை நல்ல பலன் மட்டும்தான் சொல்லுவேன், நான் கெட்ட பலன் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நல்ல டைம் இருக்கு, கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ண வெற்றி ஆகும். யாருமே கர்ம வினை இல்லாம உலகம் பிறக்க முடியாதுங்க. அந்த கர்ம வினையை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அதான் இங்க திறமை. அதான் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதுக்கேற்றாப்புல பயணிச்சோம்னா கண்டிப்பா வெற்றி வரும். இனிமேல் நல்ல டைம் இருக்கு, கண்டிப்பா பாத்துக்குங்க. ஏன்னா உங்க ராசி 9ஆம் இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது, குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நடக்க போது குடும்பத்துல சுபகாரியம் நடக்க போகுது.
சுப செலவு வரப்போகுது, சுபகாரியம் நடக்க போகுது, எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வருது, படிப்பு கல்வி நல்லா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா படிப்பாங்க ரிஷபராசியில. ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்குமே. ஏன்னா ஒரு வேலையோட கேரக்டர் நீங்க மாறுவீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையோட கேரக்டர் மாறக்கூடிய பக்குவமான குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். நல்லா கேரக்டர், நல்லா யோசிப்பீங்க, நல்லா சிந்திப்பீங்க, செயல்பாடு பண்ணுவீங்க, எல்லாமே பயங்கரமா புத்திசாலி குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே எல்லாமே வெற்றியா வருது. நம்ம தோல்விக்கு நான் சொல்லவே மாட்டேன். நல்ல ஒரு வெற்றியை, நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. நிறைய பேர் படிப்பு கல்வி சந்தோஷம். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா? டிசம்பர் 15 கண்டிப்பா எழுதிருங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை இருக்கு. அது உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய தொடர்பு தான் கண்டிப்பா ரிஷபராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை கிடைச்சும். ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா. நீங்க பொதுமக்களோட சேவையில வேலை பார்க்கணும். ஒண்ணு உங்க குடும்பத்துல பார்க்கணும், இல்ல உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும். அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பாருங்க 2 பேருக்குமே சூப்பரா இருக்கு. டைமிங் பார்த்துக்குங்க. அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரிஷபத்துல அரசாங்கம் மூலமாக, அரசியல்வாதி மூலமாக நிறைய நல்ல விஷயத்த டிசம்பர் 15 சாதிச்சுக்கலாம். ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும், மாறாது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் உள்ள கலகம் இருந்துச்சு பார்த்தீங்களா, பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீசம் பட்ட செவ்வாய் இப்ப வக்கரம் ஆயிட்டார். அப்ப மனைவி ஸ்தானம் கெட்டு போயிடுச்சு, கணவன் ஸ்தானம் கெட்டு போய் இருந்துச்சு. இனிமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிர பகவானுடைய பார்வைப்படுறதுனால, உங்க ராசி அதிபதியை பாக்குறதுனால திருமண ஸ்தானம் கெடாது. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி சண்டை வம்புலாம் இருக்காது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் நிம்மதியா இருப்பீங்க. புதுசா திருமணம் பேசுவீங்க. காதல் திருமணமா, 2வது திருமணம் எல்லாமே யோகமா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையா இருந்துச்சு, இனிமேல் இருக்காது. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். இப்ப வேலை தேடுறீங்களா? இப்ப நிரந்தரமா வேலை தேடுறீங்களா? சூப்பர் வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலையில உயர் பதவி, ப்ரமோஷன், நல்ல வேலையில நல்ல ஒரு மாற்றம் நல்லா இருக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா ஒரு 9ஆம் இடத்துல போயிட்டாரா, சனி பகவான் வீட்டுக்கு போயிட்டாரா, வேலை உத்தியோகத்துல நல்லா வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை நல்லா ஒரு சூப்பரா நல்லா அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்புல நிறைய பேருக்கு வரும். தொழில் பண்ணக்கூடிய அமைப்புல ஜாதக சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா லாபத்தை கொடுத்துருவாரு. கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்குது. பெண்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி நிறைய ஜாதகத்தை கேட்கக்கூடிய லாட்ரி பத்தி பேசுங்க. கண்டிப்பா உண்டுங்க. ஏன்னா டைமிங் நல்லா இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் சுக்கிரன் இருந்தாவே எதிர்பாராத ஒரு பணம் வரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். இது எல்லாமே சாதகமா இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். சுக்கிரனுடைய பார்வையினால நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன், நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. எதுலையுமே தன்மான குணம், தைரிய குணம், புத்திசாலி குணம், டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நீங்க பார்க்கலாம். இனிமேல் நல்லா டைமிங் நல்லா இருக்குது. எல்லா காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம பொதுவா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. எதுவுமே ஜாமீன் போடாதீங்க. கொஞ்சம் கவனத்தவை. அம்மா அப்பாவுடைய உடல் சந்தோஷம், ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு இது மாதிரி கொண்டாந்து காட்டக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் காட்டுது. கொஞ்சம் கவனிச்சு பண்றது நல்லது. மற்றபடி பார்த்தா எல்லாமே மாற்றத்தை கூட. வேற வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. இடத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரோஹிணிஸ்ல பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. ரொம்ப கற்பனை திறமை இருப்பீங்க. நல்லா சமைக்கக்கூடிய நபர்கள், நல்லா சமையலை விரும்பக்கூடிய நபர்கள், உணவை விரும்பக்கூடிய நபர்கள், நல்ல கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், ரொம்ப கற்பனையை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்க தான். எல்லாமே குடும்பத்தை எடுத்து நாகரிகமா பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்க தான். இனிமே பாருங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. குடும்பம் வாழ்க்கையில நிறைய வெற்றிகள், படிப்பு கல்வியில, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், தொழில ஒரு மாற்றங்கள், படிப்பு அது மட்டும் அரசாங்க தொடர்பு, அரசு முன் அனுகூலங்கள் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா தான் வரும். இனி வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்த ரொம்ப தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவீங்க. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை இருக்கும். மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் குழப்பத்துல இருந்தீங்க, கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டீங்க. ரொம்ப ஒரு கரெக்டான சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை. ஒரு நிலை சிந்தனை இல்லை. கொஞ்சம் ஒரு மத காலம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நீசம் செவ்வாய் வக்ரம் ஆயிட்டாவே நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துரும். அது எல்லாமே இந்த சுக்கிரபான் பாக்குறதுனால படிப்பு கல்வி நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். சிறு இடமாற்றம் இருக்கும். வேலை மாற்றம் வரும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். இழந்தது இனிமே எடுக்கக்கூடிய நேரம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது. கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமண பேச்சு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு.
டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மருத்துவத்துறை சார்ந்த விஷயம், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. யூனிஃபார்ம் பார்த்து வேகக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க, நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.